தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பாமக நிறுவனர் ராமதாசும் அன்புமணி ராமதாசும் மீண்டும் ஒன்றிணைய வேண்டி பாமக மத்திய மாவட்ட செயலாளர் மோகன்ராம் ஆஞ்சநேயர் கோயிலில் அங்க பிரதட்சணம் செய்தார். பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இடையே நிலவும் மோதல் போக்கு காரணமாக பாமகவினர் அதிர்ச்சியில் உள்ளனர். வன்னியர் சங்க நிர்வாகிகள் நீக்கம், புதிய மாவட்ட செயலாளர்கள் தலைவர்கள் நியமனம் தொடர்பான அறிவிப்புகளும் தொடர்ந்து வெளியாகி வருவது பாமகவினரிடையே சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையே இருவரும் ஒன்றிணைய வேண்டுமென பாமக மத்திய மாவட்ட செயலாளர் மோகன்ராம் கிருஷ்ணகிரி காட்டுவீர ஆஞ்சநேயர் கோயிலில் சிறப்பு பூஜை செய்து வழிபட்டார். தொடர்ந்து கோயிலை 11 முறை வலம் வந்து வேண்டுதலை நிறைவேற்றினார். எங்களுடைய வாழும் குலதெய்வமாக இருக்கின்ற மருத்துவர் ஐயா, எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் எப்பொழுதும் ஒன்றாக இருந்து இந்த சமுதாயத்தையும் பாட்டாளி மக்கள் கட்சியும் வழிநடத்த வேண்டும். வருகின்ற 2026 சட்டப்பேரவை தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை தேடி தமிழக அரசியலில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி ஆட்சி அதிகாரத்திலே பங்கு பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த கட்சி அனைத்து நிலையிலும் ஒற்றுமையோடு செயல்பட வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக காட்டுவீர ஆஞ்சநேயர் கோயிலில் இன்றைக்கு சிறப்பு பூஜை ஏற்பாடு செய்து 11 முறை கோயிலை வலம் வந்து அது வேண்டுதல் தேங்காய் கட்டியிருக்கிறோம். கோயிலை சுற்றிலும் அங்க பிரசங்கம் செய்திருக்கிறோம். நிச்சயமாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனரும் எங்கள் குலதெய்வமான மருத்துவர் ஐயா அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் சின்னையா அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ஒன்றாக இணைந்து எங்களை வழிநடத்துவார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த கடவுளிடத்தில் கோரிக்கை வைத்திருக்கிறோம். அது நிச்சயமாக நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் காத்திருக்கிறோம்.